வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவை முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். முருங்கைக்காய் குறைவான விலையில் கிடைக்கும் அதிக சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்களில் ஒன்று. முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்காய், முருங்கை இலை மற்றும் முருங்கைப்பூ இதோடைய அனைத்து பாகங்கள்லையுமே மருத்துவ பலன்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நாம் இந்த பதிவில் முருங்கைக்காயோடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தனியாக தெரிஞ்சுக்க போகிறோம். முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலைகள் விட்டமின் சியை மிகுதியாக கொண்டிருக்கு. அதாவது உயிர் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் சியை மிகுதியாக கொண்டு இருக்கிறதால முருங்கைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஸோ அதிக அளவு கால்சியம், இரும்பு சத்து மற்றும் விட்டமின்கள் போன்றவை எல்லாம் இருக்கிறதால உங்களுடைய எலும்புகள் வலிமை அடைவதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் முருங்கைக்காயில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முருங்கைக்காய் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ வயிற்றுப்புண் வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்சர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த அன்றாட வாழ்க்கையில் நம்ம அவசரமாக வேலைக்கு போகும்போது நிறைய பேர் சாப்பிடாமலாம் போயிடுவாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் முருங்கைக்காயை சேர்த்துக்க ஆரம்பிச்சிருங்க. அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தப்படும். கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக முருங்கைக்காய் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க முருங்கைக்காயை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை வந்து கொடுக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக ஆகும். நீங்கள் முருங்கைக்காயை உங்களுடைய உடலில் சேர்த்துக்கிட்டு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுடைய உடல் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நீங்கள் முருங்கைக்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் பலப்படும். சிறுநீரகம் வந்து தூய்மை அடைய ஆரம்பிக்கும். அதாவது சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க வேலையை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும். தாது உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வாரத்தில் குறைந்தது நீங்கள் ஒரு தடவையோ அல்லது 2 முறையோ வந்து முருங்கைக்காயை உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தமும் சிறுநீரும் உங்களை சுத்தம் அடைய ஆரம்பிக்கும். குழந்தைகள் முருங்கைக்காயுடைய விதைகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா மலக்குடல்களில் இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள்லாம் வெளியேறும். ஸோ உங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலக்குடல்களில் இருக்கக்கூடிய கிருமி பூச்சிகள் வெளியேறுவதால் ஆரோக்கியமான வளர்ச்சியை வந்து நீங்கள் பெறுவீங்க. செரிமான மண்டலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான முறையில் செயல்பட ஆரம்பிக்கும். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள், மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சளி பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, வயிற்றில் புழு பிரச்சனை இருக்கிறவங்க, கணையம், கல்லீரலில் வீக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே முருங்கைக்காயை சாப்பிட்டீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயில் ஜிங்க் சத்து அதிகமாக காணப்படுது. அப்போது முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டை கரகரப்பு, சளி மற்றும் தொண்டை புண் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்துமா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் போன்றவற்றை கூட முருங்கைக்காயில் இருக்கிற சத்துக்கள் குணப்படுத்தும். முருங்கைக்காயில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ ஜிங்க் சத்தோடு சேர்த்து முருங்கைக்காயில் இரும்பு சத்து இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அதிகரிக்கப்படும். அதாவது ரெட் பிளட் செல்ஸோடைய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அதிகரிக்கப்படுவதால் உங்களுடைய பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்படும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை கடத்தி செல்லும். இதனாலே உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். அனீமியா போன்ற ரத்த சோகை சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இந்த நன்மைகளை வந்து நீங்கள் பெறுவதற்கு வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ சுழற்சி முறை அடிப்படையில் முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.